என்னடா பண்றது? இல்ல ஒரே ஆளே சொல்லிட்டாரா, நான் வந்தவனே வணங்குறேன், நான் பாத்துட்டு போட்டேன். இல்ல இவர் ஆரம்பத்திலே இவரிடத்திலே யுத்தம் என்று உரைத்தால் இவர் வரமாட்டார் தெரிஞ்சுதான் தமாஷா சும்மா பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்தீங்க. சரி, இப்படி இந்த நேரத்தில் இந்த சமயம் வந்து இருக்கிறது, அவன் அவரை கொன்றாதான் நமக்கு ஜெயம் வரும் சொல்லிட்டு இவரை பக்கமா கைவசப்படுத்தி இவருக்கு வீரத்தை கொடுத்து ஜல்லியனை கொல்ல செய்யலாம்னு பார்த்தா போய் வந்தாரு. தாய் மாமா பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. இல்ல நான் போய் வந்துக்கணும். இல்ல நம்ம விடக்கூடாது, கஷ்டப்படணும். புரிய தர்மராஜா, அவர் உனக்கு தாய் மாமனாக அதை விட்டுடு. என்னை எந்த முறையில ஏற்றுக்கொள்கிறீர்களோ நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. என் வார்த்தையை கேட்க போறீங்களா இல்லையா? ரெண்டுல ஒரு முடிவு சொல்லு. இவ்வளவு நாளா கேட்காதவா இருக்கிறோம், கேட்டுன்னு இருக்கீங்க. ஆனா இன்றைய தினம் இப்போது நான் சொல்வதை நீ கேட்டு செய்தால் உனக்கு ஜெயம். முதல்ல இதை பிடிங்க, அப்புறம் நடக்கட்டும். பகவான் கொடுக்குறா பிடிங்க. ஒரு ராஜா கத்தி கட்டி புடிச்சு வர இல்லையா? இல்ல ஒரு ராஜானா செங்கோல் எப்படி வச்சுக்கணும்? இல்ல செங்கோல் எந்த கருத்தை பிடிக்கணும், எந்த வீரத்துல தீரத்துல பிடிக்கணும். இவர் பார்த்தா நான் ராஜாவா? நான் ராஜாவா இல்லையா? நான் ஏதோ அந்த ராஜா நடக்கிறேன். நீ புல்லாங்குழல் வச்சுக்கிறாள். எனக்கு பிடிக்க தெரியுமா? நான் பிடிக்கிறதோட இந்த பிடிக்க மாட்டேன். பிடிங்க. இப்ப நான் உன் சொல்ற கேட்டுக்கிறியா? என்னங்க தாய் மாமனு கொன்னு சொன்னேன். ஆமா, அதே போல என் மாமனு தாய் மாமன் நினைச்சு நீயே போய் கொண்டுட்டு வந்துரு. என்ன இதுயா? இல்ல இவர் சொல்றது நான் வேடிக்கை நான் தெரியலையா? ஏன்டா கர்ணம் போட்டான், அது ஒரு கஜாதி சொல்றது. இல்ல இவருமே வந்து தாயாதி சொத்து பங்காளி பாகம் துரியாடத்துல இருக்குது. துரியாவாத்திய கேட்டு ஜல்லியனானவன் இன்னவனை கொல்ல வேண்டும் என்று வேறாரு. இவரு போய் அவரை கொள்றதா, நான் போய் அவனை நான் அவனுக்கு பகையா இல்லையா? நான் சம்பந்தியா அண்ணன் தம்பியா? ஒண்ணு கிடையாது. ஜல்லி கிடையாது. அந்த துரியா இவருக்கு தம்பி. அது வந்து சிக்கன் பள்ளிங்க பெரிய அண்ணன் பள்ளிங்க. அது ஒரு வேளை அவங்க சம்பி ஆகலாம். அது நான் ஏத்துக்கிறேன். ஜல்லிக்கு என்ன கிடைக்குது? எந்த பகையும் என் பேச்சு கேளு, கடை சொல்லாத. ராஜா கரத்திலே எப்படி வாழை பிடித்து நிற்க வேண்டும் என்று தெரியல. ஒண்ணு பொலி வரவங்க அப்படி ஓடுவாங்க. இன்னும் அந்த ஊர் அழிய போய் நிக்க வச்சா ஒரு பேய் பிசாசு வராது, நம்ம ஊருக்குள்ள நுழையாது. அதாவது வாமுனி செம்முனி இருக்கும், அங்க அப்படிதான் நிற்கும். இவர் எந்த மாமுனியா செம்முனியா ஜலமுனியா? சாமியா அதெல்லாம் வேணா 90% முடிஞ்சு போச்சு. சரி படிப்பீங்க இப்படி ஒரு கையில பிடிங்க. மனதை நினைத்து பாருங்க, கைய வச்சுட்டல முடிஞ்சு போச்சு. உடம்புல ஜில்ஜின்னு கை பட்டுச்சுல கரண்ட். என்னுடைய கரம் பட்டது அல்லவா? இனி முதல் கொண்டு உனக்கு திட தைரியம் தானே விட்டது. என் வாக்கிய கேளு, தடை சொல்லாத. நீ வேணாம், வேணாம். நீங்க நாட்டு அழகுனா இந்த மைத்திர வார்த்தையை கேட்டு வரக்கூடிய ஜல்லியனை கொன்று ஜெயத்தை தர வேண்டும் என்று விட்டு போகிறது. இல்ல நான் கூடவே கேக்குறாரு.
ஏண்டா அந்த தர்ம ஊமா பையன் இருக்கிறான போய் பாருங்க. பெரிய மரும பிள்ளை இதை பார்த்து வருகிறேன். மாமா வந்துட்டாரா? வந்து வாய்ப்பள்ளி அமர்ந்து கொண்டிருக்கிறார். மாமா நின்னுறாரா? நான் வரலாம் போய் சொல்றேன். ஓகே. பாந்தானா பானதா மலர்பா கமே வர்த்தனோ வர்த்தனோ மாமா மாமா மறுத்து போறேன். பத்திரம் பண்ண நான் மறைச்சிட்டு போறேன். ஆசுவாக பண்ணியா மாமா? வாங்க மாமா. தாய் மாமா சாகுரு நாம் மாமாவா? யாரா மரம் புள்ளியா? தங்க பிள்ளையா அண்ணன் பிள்ளையா? உன்னோட நான் சமருக்கு வந்திருக்கேன்டா. யாருக்கு? சமருக்கா? எனக்காக பறிஞ்சு சமருக்கு வந்திருக்கிறேன்டா. மாமா மைத்துனன் உறவு கொண்டாடுற உறவு முறை கொண்டாடுறா. நான் ஊம பையா போடா ஐடியா பத்தியா ஊம பையான்றாரு. வேண்டாம் மறுப்புள்ளியே மாமா கேலி மாட்டு அன்பா அன்பா. மாமா என்ன ஊமன்னு சொல்றாரு, அது போதும். அதெல்லாம் ஆமான்னு சொல்லாத. அது நமஸ்காரம். யுத்தத்துக்கு வாடா. துரியனுக்காக வரைந்து வந்திருக்கிறேன்டா. துரியன் யாரு உனக்கு? யாரு உனக்கு? யாருன்னு மரணமாகவில்லைடா. அப்ப நான் யாரு? கடச்சை தங்கை பிள்ளைய விட்டுட்டு உன்னை போய் நான் மறுபடியும் நான் சொல்லுவேன். நீ யாரு? உள்ள பையன ஊம பையன்டா நீ. ஊம பைய தருமா யுத்தத்துக்கு வாட்டா. என்ன கொல்ல போறியா? உன்னை கொல்ல போறேன். உன் தலைய வெட்ட போறேன்டா. தலையை குந்திட்டாரா? தலையை வெட்ட போறேன்னாரு. மாமா வெட்டு மாமா. உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? சொல்லு. அவன் தலைய வெட்ட போறான். அவரு தலை குடிக்கிறார். வெட்டியா கிட்டியா ஏம்பா எப்படி நம்ம வெட்ட முடியுமா? கல்ல குத்துவான கைவிடுவான. தலையை குத்தா அவர் வெட்டி எதிராளி. அடிக்கலாம். நீ கல்லையும் குத்தாவல உள்ளையும் குத்தாவல. வாடாமருக்கு பார்க்கலாம். நீ உன் தலை எனக்கு வேணாடா. போயிடு மாமா. அதே மரியாதையாவா என்னடா சொல்ற? ஆமா பையன் வாய் திறக்கிறான பாத்தியா? சொல்லுங்க. நான் அக நேரமா பேசுறான் பாத்தியா? அவன் தலை எனக்கு வேணும் வேணும். சமருக்கு வரவனா படுறான். அவன் போக மாட்டேன்டா. வேணாம் மாமா சொல்லு. உன் தலையே வெட்டுண்டா. போய் வெட்டு
யாரா ஏமாத்துறேன் சொல்லியா தர்மாரும் மர்மவஞ்சே தம்பி மார்களை கும்பலே என் தம்பிமாரு போறாங்க அமருக்கு நம்ம சாந்தமா இருந்தோம் எப்ப இவனா நம்ம தேடி வந்து ஒதுக்கணும் வந்தாலும் விடக்கூடாது நல்ல மாமனாச்சே கொல்ல மனு இல்லை ஆனா இவரா வந்த பிறகு விடக்கூடாதுங்க சொல்ற மகாராஜா இல்ல ஒரு சாந்த குணமான ஒரு மரியாதை ஊம பையனா என்னடா கேட்ட ஊம பையனா தர்றமா ஏய் மாமா சொல்றாடா தர்றமா அட மாமா வந்து மாமா தரப்பியா கருமனைக்கு எங்கிருந்துடா வந்து பேர் அவனுக்கு அதெல்லாம் ஒரு இடம் இது அதெல்லாம் ஒரு ஆளுங்கிறான் உண்டாச்சுன்னா கம்நாட்டு நீ யாரு எனக்கு யாரு நாய் மாமன் தங்கை பிள்ளை மேல நீ தகரா செய்யலாமா ஆடா சட் தங்கை பிள்ளை எப்போ வந்து உரம் வர கொண்டாடுறான் பாரு ஆடா ஊம பையா குழப்ப கம்நாட்டு என்னடா செய்வ அப்படியே என்ன செய்வனே அந்த பத்தி சாகணும் அந்த கம்பெனி
அந்த கமதியில் உன்னை உன் தலையை வெட்டி ஏமபுர சேர்க்கிறேன்டா உன்னை யாரு டேய் அட நீங்க நிக்க பூமியே வந்தாருமாலோ நீங்க பூமியே வந்தாருமாலோ கட்டுக்கு சிறைத்தாளக்காரன் போகாது அவன் யாரு ஊமா பையன்டா ஒரு அடி சொல்லிட்டு வருவாங்க அதன்றேன் வர சொல்லடா அவருக்கு வீண்பாக்க கிளாஸ் வெற்றி போட்டுருந்தாங்க அட வந்தானே சொல்றா அட ஜால விதகை கேட்டு ஒருவன் மாங்காடி மீது ஆசைப்பட்டு மாமரத்து கீழே அமர்ந்து சாம்பல் மந்திரம் ஜபித்தால் மாங்கனி கே விழுமா விழாதுங்க. அதை தந்திரமா ஒரு கல்லெடுத்து ஒண்ணு எடுத்து மாங்கனி விழும் உசிக்கலாம். இவன் என்ன பண்ணிக்கிறாரு அந்த மந்திரத்துல மாங்காய் பறிக்கிறான். மந்திரம் பண்ணா மாங்காய் வரும் நினைச்சுக்கிறாரு. மந்திரம் என்ன ஆகும் மயிலா போடும். ஒழுங்கா உயிர் ஆசையா ஓடிப்போம். இல்ல உன்னை கண்டிப்பா சொல்லி தாய் மாமன் தர மாட்டேன்.
விட்டாராம் மோரை விட்டு கூவ விட்டாராம் ராஜா மோரை விட்டு கூவ கரைத்தான் சொல்றா தரமா பார்க்கலாம் நீ என்ன பார்க்கலாம் வாடா பார்க்கலாம் வாடா டாய் நாடான காலேஜ் மேல வந்தா பயப்படணும் டாய் என் மாமாவை கொண்டுதான் ஆகணுமா யாரு சாவரம் பார்க்கலாம் வாடாடா ஆத்திர காலத்துக்கு புத்தி மட்டும் புத்தி தான் மட்டும் ஆத்திரம் தான் அதிகமா வருது என்ன பண்றது புத்தி மட்டாகுது இவர் யாரு மறுப்பு இல்ல அவரு ஒரு மறுப்பு தான் யாருக்கு புத்தி மட்டு யாருக்கு கோவம் வருது சிறிது நேரத்துல பார்க்கலாம் டாய் தரமா யாரா உனக்கு எனக்கு தான் பேச்சு வாடா அவருக்கு மாமா போயிருமாமா டாய் அடச்சை சாந்தமாகிறாரு இப்போ கூட ஒண்ணு கேட்கல ஓடி விடுறேன் தர்மர் சாந்தமாகிறாரு பொறுமையாகிறாரு நினைப்பா டாய் ஓடலாம் தான் பாக்குறேன் ஆனா என் மரமாக தெரியாத இருக்கிறானே மாமா பரிந்து வந்து சத்தியத்தை மீற மாட்டேன் நினைக்கிறியா ஆமாண்டா சத்தியம் தர்மர் மீறுவார் ஆமா தெரியுமா பசு சாதி என்றும் பார்ப்பனர் ஏழை என்றும் கூடாது மரியாதையா சொல்ற போக முடியாது வாடாது அவருக்கு போக மாட்டியா வாடா சொல்றா தர்ம போயிட்டு சொல்ல வாடா அமருக்கு அவர் வளப்படாத போக மாட்டேன்றாரு இவர் நல்லவர் தான் இவர் உட்கொண்ட ஜலம் எப்படி அதான் சொல்லுங்க என் தண்ணீர் பந்தம் தெரியாம உங்க நாமளே அதுல போட்டு இருக்கிறேன் என் தம்பி சூழ்ச்ச செய்து என் தண்ணீர் பந்தல் பேரு போல அவன் தண்ணீர் பந்தல் வச்சுட்டான் உங்க பேரை போட்டு வச்சுட்டாரு என் தண்ணீர் பந்தல் தான் வந்துருக்கணும் முதல்ல தர்மர் இருந்து பாரு என்னது அங்க போனாரு நம்ம மறுப்புள்ளித்தானே ஒரு சொம்பட்ட ஜலம் சாப்பிட்டாரு அவனுக்கு சொந்தமாயிட்டாரு மாறிட்டாரு இல்லைன்னா எனக்கு தான் இவர் வந்திருக்கணும் என்ன படுத்து விதி யாராவது இடத்துல போய் சேர்ந்துக்கிறாரு ஆமா போக முடியாதுடா ஏத்து கட்டுங்க இல்ல மக யார கட்டிங்க மக துண்டு போயிடு சொல்லியோ சொல்றா தர்றமா என் கரத்தில் என்ன கடை சத்திரமுக கடை கட்டிச்சு இந்த கணையை விட்டு சிறந்தா இருக்க போறேன் இந்த தரையில் உத்தாரையா
திருப்தியா இருக்குது. தர்மராஜா சண்டையே இது வரைக்கும் செய்ததே கிடையாது. கோபமே வந்ததில்லை. தர்மராஜா பொறுமையானவர் அந்த உலகம் அறியும். ஆனா என் மாயத்தால கொடுத்து வாழை கொடுத்து எதிராளியா வந்த ஜல்லியனை மடிக்க செய்தேன். முதல் முறையா அவர் ஒரு வேலை கொடுத்து தர்மருடைய கரத்தால இன்று வெற்றி ஆரம்பமாயிட்டு இன்னும் என்னென்ன நடக்க போகுது பார்க்கலாம். தாய் மாமனை கொண்ட தர்மன்னு எனக்கு பேர் வர போகுது. அட போறாயா தாய் மாமன் சொல்லிதான் நீ தாழ்ந்து போன. அவன் என்ன செய்தான்? அவன் உயர்ந்து உயிரை எடுக்க வந்தாரு. ஆனா நீயே பொறுமையா இருந்தாரு. அவன் ஏற்கல. அவனை கொன்ற சொல்ல விட்டது. இதோட உனக்கு வேலையே கிடையாது. இப்ப அவனை கொண்டுட்டியா? இப்போ நீ சும்மா கண்டா போதும். என் குடும்பத்தை கருவாருன்னு வந்துட்டு பாத்தியா? நீங்க நல்லா இருந்தா பாடுபடுறோமா? அப்ப எங்க மனைவி இருந்தா என்ன நேரம் கண்ணாண்டு வேற வந்து நிக்கிறோம். எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆபத்து நேரத்துல ஆபத்து நேரத்துல வந்து உறுதுணையா இருந்து வழிகாட்டியா இருந்து ஆலோசனை பண்றோம். சும்மா நான் என்ன சொன்ன அப்புறம் கோச்சிக்குவேன். சரி அத்தை பிள்ளை தானே சொன்னா சொல்லி போயா? என்ன இந்த காலம் வாங்க போறேன். அத்தை பிள்ளை சொன்னா அத்தை சொன்னா எல்லாம் ஒண்ணுதானே இருக்கட்டியா? சரியா முடியா? இந்த மாதிரிதான் நேற்று எங்க அண்ணனை கொண்டு போட்டு எங்க அம்மா அவனோட சக்தி வாங்கி உன் தம்பி வேணுமா ஒரு புள்ள வாணுமான்னு கேட்டு எங்க அம்மா முந்தி பிறந்த மூடி மச்சிட்டு 5 புள்ளைய உலக மாதிரின்னு சக்தி வாங்கிட்டேன். அது நீ என்ன கேட்க கூடாது. கல்யாணம் ஆகுது முன்னாடி உங்க அம்மா பிள்ளை பத்தினாங்க அவங்கள போய் கேட்டு நீ அந்த வார்த்தை என்ன கேட்க கூடாது. நீ அம்மா கல்யாணம் ஆகுது முன்னாடி கண்ணி எதுல பிள்ளை பத்தினா அப்படி உங்க அம்மா கேட்கத்தானே என்ன கேட்கிறாயோ? உன்னை யாரு போய் ஒரு புள்ள வேணுமா 5 புள்ள நான் தான் கேட்டேன். கண்ணி வேகத்துல கண்ணுக்கு தெரியாத பிறந்த பிள்ளை கண்ணா வேணுமா? ஊர் அறிய பிறந்த ஐவர் பஞ்ச பாண்டவர் வேணுமா கேட்டேன். நீ அங்க சூழ்ச்சி வைக்காதானே ஒரு ஒப்பு கேட்டேன். சரி எனக்கு முடிஞ்சதியா சொல்லுவாங்க. எருமாட்டுக்கு ஆள் தெரியாது, எடை பசங்க நியாயம் தெரியாது. என்னதான் இருந்தாலும் நம்மள ஒரு குறையாதான் நினைக்கிறேன். சம்பந்தியை மதிக்க மாட்டாங்க. நம்ம என்ன கஷ்டப்பட்டு பிரகாரம் தாய் மாமனை கொண்டுட்டேன். சரி தாய் மாமன் சொல்ல தள்ளின்னு கொண்டுட்டேன். இன்றைய தினம் உன்னால ஜெயம் ஆரம்பமாகி விட்டது. எனக்கு உபகாரம் பண்ணு. தாய் மாமன் நல்லபடியே நாடு கொண்டு போய் அடக்கலை செய்யும். நாடகமா அங்கேயே நேற்று தினம் பாத்தியா? நேற்று தினம் அந்த சேலா செல்ல சுடுகாட்டுல போய் கிடையாது எங்க போட்டு வச்சு மாமா எப்படி அடக்கம் பண்ண போற? அது என்ன செய்வார்? ஒண்ணு மேல மல்லி கடைக்கு போனா மல்லி கிடைக்கும் 20 ரூபாய்க்கு கருவாடு வாங்காது. அவர் காலில் கட்டி விட்டோன்னு வச்சுக்கோ போறவர் நான் எல்லாம் இஷ்டமா விட்டுருங்க. அந்த வார்த்தையை கண்டு ஜனபுரி கோத்து காலில் கட்டி விட்டா அந்த நாட்டுல இட்டு விட்டுரும். அவர் நாட்டு அந்த வார்த்தையை கண்டு அது இழுத்து ஒதுக்குறமா விட்டுடும். நமக்கு வேலை மிச்சம். தர்மராஜா கணக்கால டெல்லியிட மடிக்க செய்தீங்க. கண்டிப்பா இந்த விஷயம் தெரிந்து சூழ்ச்சி செய்வான் துரியனும் அந்த ஜகுனியும் செய்வாங்க. அவர் சூழ்ச்சத்தை நான் அறிவேன். நீங்கள் அறிவீர்கள். என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். அதன் பிறகு தீர்க்கலாம். No, toma una, mi boludo.
துரியோதன மகாராஜா மகாராஜா ஜல்லிய மாமா அமைச்சார்னா அந்த தருமரை கொண்டுட்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு துரியோதன மகாராஜா அமைச்சாரு போனாரு சண்டை போட்டு அவனை சாவச்சுட்டாருன்னு பார்த்தா இவர் தான் செத்து விட்டாரு. இவர் செத்து போனாரு. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? சரி ராஜான்னு சொல்லாமா? மகாராஜா என்னடா ஐயோ இவ்வளோ நாள் யுத்தத்துல நம்ம ஜல்லிக்கல்ல அமைச்சிருந்தேன்னு வச்சுக்கோ. என் மாமாடா கல்யா மாமா தருமனை கொண்டு போட்டா ஜனாதிபதி கொடுத்து அனுப்பினு தரும சத்தானா முதல்ல அமைச்சிடலாம் இவ்வளவு பேரும் முதல்ல அப்படியா? எங்க மாமா இவர் வீரமா போனார் பேர் தர்மராஜா 2 குத்தாரு குத்த உடனே அவருக்கு கோவம் வந்துச்சுங்க. அவர் என்ன பண்ணாரு? என்னடா பலால் 2 குத்தாரு. மூத்தவர் அவர் அடிக்கலாம், தர்மன் அடிக்கலாம். உடனே தர்மராஜா செத்துட்டாரு. அப்படியா? செத்துட்டானா? என் மாமாவை ஆச்சு. என் ஜல்லிய மாமா வீரம் என்ன வீரம் என்ன? மாமா இட்டாங்கடா மாமா பாக்கணும்டா. தர்மராஜா செத்துட்டாருன்னா அவரு பங்காளியே, அதனால கொஞ்சம் அழக்கூடாதா? யாரு பங்காளின்றா? தர்மராஜா பங்காளி என்ற வரவே கிடையாது. ஆமா ஏன்னா பங்காளி ஒரு பக்கம் தானே எங்க அண்ணன் சொல்லுங்க. அண்ணன் தம்பி வரவே கிடையாது. ஆமா சரி அது விடு இது விடு. இவர் 2 பேரும் சண்டை போட்டாங்க பாரு. இவர் அடிக்க அவர் அடிக்க அவர் அடிக்க இவர் அடிக்க ஜல்லிய மாமா செத்துட்டாரு. மாமா
சொல்லு ஆராத துயரத்தை ஆற்றுவார் இல்லையோ ஐயோ ஐயோ மாமா ஐயோ மாமா செய்த சதிதானோ அப்படின்னு சொல்றாரு. Jaya
பத்தியா தர்மருக்கே ஜெயம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா இப்ப நடந்து வர பாரத யுத்தத்துல ஜெயம் வந்து யாருக்கு வரும்னு பார்த்தா இவர் நடிச்சுக்கிறாரு. நமக்குதான் ஜெயம் வரும்னு இவர் நடிக்கிறாரு. ஆனா இந்த பாரத யுத்தத்துல தர்மருக்கு தான் ஜெயம் வந்து தர்மருக்கே ஜெயம் வந்துதான். கஷ்டப்படுற மாமா தோடு தண்டாரு தருமனை கொல்ல அவர் இறந்து பார்த்தா மாமா இறந்து விட்டாரு. என்னடா செய்வேன் பெரிய சொல் கேட்டிங்கோ செவிக்கம்பால் கேளாமல் போனது. அந்த நேரத்துல பெரியவங்க சொன்னாங்க நடந்தா இதெல்லாம் தவறு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களா சொன்னாங்க. அந்த பெரியவாள் கேளாம பேச்சு கேட்காமல் போனேன்னு அப்படின்னு கஷ்டப்படுறேன். என்று சொல்லக்கூடிய பெரிய வார்த்தையே கேட்காம போயிட்டேனே. என்னடா செய்வேன்? எனக்கு யாரு ஆதரவு? காவல்காரா கெட்ட பாவி கேடு பாவி கேடு மதா கீட்டாலே ஐயோ 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 பட்டுருகி படை மூறினி பட்டுருகி படை மூறினி போச்சு ஐயோ மாமா பட்டுருகிய படை மூறினி பட்டுருகிய படை மூறினி போச்சு ஐயோ மாமா கேடு
மோசம் கிருஷ்ணனாலே ஐயோ பட்டுருகி பலமுருகி தவிக்கிறேனே என்ன படையெல்லாம் போச்சு தம்பிமாரு போயிட்டாங்க ஜல்லிமாவை நம்பிந்தாரு அவரு ஜெல்லியா போட்டாரு யார் வார்த்தை கேட்டாரு